வணக்கம் நண்பர்களே! நான் சுந்தர மகாலிங்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டிராவல் வித் எஸ்.எம். வாங்க இந்த வார வீடியோக்குள்ள போகலாம். இந்த வாரம் நான் உங்கள்ட்ட நெறைய சொல்லியிருந்தேன். இந்த மாரி அடுத்த வாரம் ஒரு நல்ல வீடியோட வரேன்னு. ஸோ அது சொன்ன மாரியே வந்தாச்சு. ஸோ இந்த வாரம் நம்ம பார்க்க போற கார்ட் HSBCலேருந்து ஒரு கார்டு. ஏன் HSBC அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, ரீசென்ட் டேஸ்ல பார்த்தீங்கன்னா, எல்லா கார்டுமே எல்லா வீடியோ கார்டுமே நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்வேன்னா, டீவேல்யூவேஷன் டீவேல்யூவேஷன் ஒரு வார்த்தைய மீண்டும் மீண்டும் பயன்படுத்திக்கிட்டே இருப்பேன். அதுக்கு காரணம் என்னன்னா, உண்மையாவே டீவேல்யூவேஷன். ஒவ்வொரு கார்டும் மதிப்பு இழக்குது. ஆனா HSBC மட்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறாங்க. ஒவ்வொரு கார்டையும் ரீவேல்யூ பண்றாங்க. அந்த மதிப்பை ஏத்துறாங்க. நீங்க குடுக்குற காசுக்கு HSBC குடுக்குற வேல்யூ இருக்குல்ல, ரொம்ப வொர்த்தபிள் வேல்யூ. ஒரு கார்டு ஒவ்வொருத்தரோட கிரெடிட் கார்டு போர்ட்ஃபோலியோ வச்சிருந்தீங்கன்னா, அவங்க பர்ஸ்ல இருக்க வேண்டிய ஒரு கார்டு HSBC கார்டு தான். இந்த வாட்டி நம்ம பார்க்க போற கார்டு ரொம்ப சிம்பிளான கார்டு. கேஷ்பேக் கார்டு. ஸோ எந்த பாயிண்ட்ஸ், ரிவார்ட்ஸ் எதுவுமே கிடையாது. கேஷ்பேக். மளிகை சாமான் வாங்குறியா? கேஷ்பேக். கடையில சாப்பிடுறியா? கேஷ்பேக். துணி எடுக்கிறியா? கேஷ்பேக். ஸோ எது எடுத்தாலும் கேஷ்பேக் தான். ஸோ நமக்கு அக்கவுண்ட்ல ஸ்டேட்மெண்ட் வந்தோனே பணம் கட்டுறதுக்கு முன்னாடி வரவு வந்துரும். வர வச்சோனே ரூ. 1000 ரூ. 10,000 பர்ச்சேஸ் பண்றோம். ரூ. 1000 கேஷ்பேக் வாங்குறோம். சந்தோஷமா இருக்கும். ஸோ அந்த மாரி தான் இது. ஒரு மாசத்துக்கு ரூ. 10,000 வீட்டுக்கு 5,000லேருந்து ரூ. 8,000 மளிகை சாமான் வாங்குறோம். ஒரு ரூ. 2,000 வெளிய கடையில சாப்பிடுறோம். மாசத்துக்கு ஒரு தடவ சாப்பிடுறோம்னா, குடும்பமா ஒரு 4, 5 பேரு. ஸோ குடும்பமா 4 பேருக்கு ரூ. 8,000 மளிகை சாமானுங்கிறது ரொம்ப போதுமானது. ஏன்னா, அரிசி மூட்டையிலேருந்து எல்லாமே கரெக்ட்டா அதிலேயே நிரப்பிரும். காய்கறி மட்டும் தனி. ஏன்னா காய்கறி கார்ட்ல வாங்க முடியாது. காசு குடுத்தா வாங்க முடியும். ஸோ அது தனி. அண்ட் உங்களுக்கு இது இருக்கும். சப்போஸ் இது இருக்குல்ல, அது என்ன சொல்றது? கிராசரிக்கு அப்புறம் இருக்க பெரிய செலவு ஃபேமிலியோட மாசத்துக்கு ஒரு தடவ இங்க போறது, சாப்பிட போறது. அதே மாரி மாசத்துக்கு ஒரு தடவ படத்துக்கு போறது. ஸோ படத்துக்கு போறதுக்கும், மாசம் வெளிய போய் சாப்பிடுறதுக்கும் 2யுமே டேக்கிள் பண்ற 2க்குமே டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃபர் குடுக்குற ஒரு கார்டு தான் இந்த கார்டு. ஸோ அதனால தான் இந்த கார்டு. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். கார்ட பார்ப்போம். நம்ம பார்க்க போற கார்டு HSBC லைவ் பிளஸ் கிரெடிட் கார்டு. ஸோ HSBC கார்டோட போர்ட்ஃபோலியோ பார்த்துருவோம். HSBC லைவ் பிளஸ் கார்டு, HSBC பிளாட்டினம் கிரெடிட் கார்டு. இது ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கார்டு. HSBC பிளாட்டினம் கிரெடிட் கார்டு ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. HSBC தாஜ் கார்டு. இது என்ன சொல்றது? ரொம்ப பிரீமியமான கார்டு. ரூ. 40,00,000 வருஷ வருமானம் இருக்கணும். இல்ல பிசினஸ் பண்றீங்கன்னா ரூ. 60,00,000 ஐடிஆர் இருக்கணும். ஸோ அதனால இது கொஞ்சம் இது HSBC பிரீமியர் கிரெடிட் கார்டு. இந்த கார்டு வேணும்னா உங்களுக்கு குறைஞ்சது மாசம் கையில ரூ. 3,00,000 சம்பளம் இருக்கணும். இல்லன்னா ரூ. 50,00,000 டிஆர்வி இருக்கணும். அதுக்கப்புறம் HSBC டிராவல் அண்ட் கிரெடிட் கார்டு. இத பத்தி நம்ம சேனல்ல வீடியோ போட்டுருக்கோம். ஸோ வீடியோ நம்ம சேனல்ல போனீங்கன்னா இருக்கும். இல்ல நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன் பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் ரூபே பிளாட்டினம் கார்டு. இது ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. இது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ரூபே கேஷ்பேக் கிரெடிட் கார்டு. இத பத்தி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார்டு ரூ. 500 செக்மெண்ட்லனா இப்போதைக்கு இண்டஸ்ட்ரியில இந்த கார்டு தான் பெஸ்ட். இதுவுமே ஒரு கேஷ்பேக் கிரெடிட் கார்டு தான். அந்த லைஃப் பிளஸ் சொன்னேன் பாருங்க. அதோட சின்ன தம்பின்னு வச்சுக்கோங்க. குட்டின்னு வச்சுக்கோங்க. எப்படினாலும் வச்சுக்கோங்க. சரி ஓகே. கார்ட பத்தி பார்ப்போம் வாங்க. ஸோ நான் சொன்ன மாரி இதான் அந்த கார்டு. இந்த கார்டோட ஆனுவல் ஃபீஸ் எவ்வளோனா, ரூ. 1000 பிளஸ் ஜிஎஸ்டி. ஸோ ரூ. 1,200 இந்த கார்டு வரும். ரூ. 1,180 வரும். நம்ம 1,200ன்னு ரவுண்டா வச்சுக்குவோம். ரூ. 1,200 இந்த கார்டு ஃபீஸு. அதே நீங்க வருஷத்துக்கு ரூ. 2,00,000 நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, அந்த ஃபீஸ் தள்ளுபடி செய்யப்படும். இந்த கார்டோட மெயின் அட்ராக்ஷன் யூஎஸ்பி என்னன்னா, 10% கேஷ்பேக் ஒரு மாசத்துக்கு எங்கெங்கன்னா, டைனிங்கு, ஃபுட் டெலிவரி, கிராசரி, ஷாப்பிங், யுட்டிலிட்டி ஸ்பென்ஸ். ஸோ ஷாப்பிங்னா என்னன்னு நீங்க கேட்குறீங்களா? அதிலயே அவங்க குடுத்துருப்பாங்க. ஷாப்பிங்னா உங்களுக்கு அ ஸ்பென்ஸ் அக்ரான் Amazon, Flipkart. அதாவது இந்த கார்ட்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு சின்ன ஒரு ட்வீக் பண்ணிட்டாங்க. Amazon, Flipkart இருக்குல்ல, அத நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 1.5% தான் கேஷ்பேக் கிடைக்கும். மிந்த்ரா அக்டோபர் 31 இருக்குல்ல, அக்டோபர் 31, 2026 வரைக்கும் 10% கேஷ்பேக் கிடைக்கும். ஆனா, அதுக்கப்புறம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, மிந்த்ரால 1.5% தான் கேஷ்பேக் கிடைக்கும். அத தாண்டி கேஷ்பேக் எந்தெந்த எம்சிசில உங்களுக்கு கிடைக்குங்கிறத பேங்க் போட்டிருக்காங்க. இது நான் சொன்னேன்ல, இந்த கார்ட பத்தி நான் உங்களுக்கு சொல்றப்போ, இந்த நம்ம என்னங்கிறது விரிவா கடைசில பார்ப்போம். ஸோ, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கார்ட பத்தி பார்த்துருவோம். இந்த கார்டு ஏன் பெஸ்ட் கார்ட்னா, Starbucks இருக்குல்ல, நீங்க இந்த கார்ட வச்சு Starbucksல காஃபி குடிச்சீங்கன்னா, ₹200 ஆஃப் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம, உங்களுக்கு இந்த கார்டு மூலியமா நீங்க இது பண்றீங்கல்ல, இந்த கார்டோட ஆப் ஒண்ணு இருக்கு. HSBC ஆப் இருக்கு. அந்த ஆப் மூலியமா நீங்க அப்ளை பண்ணி, அந்த கார்டு உங்களுக்கு அப்ரூவ் ஆச்சுன்னா, ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு என்ன தருவாங்கன்னா, யூ வில் ரிசீவ் அ வவுச்சர் ஃப்ரம் Amazon. அதாவது அது அ அ Amazonஆ இருக்கலாம், இல்ல Swiggyஆ இருக்கலாம், இல்ல Zomatoவா இருக்கலாம். ஸோ எனிதிங்கா இருக்கலாம். நீங்க அது வவுச்சர் வாங்கிக்குவீங்க. உங்களுக்கு அது கண்டிப்பா கிடைக்கும். வவுச்சர் இல்லன்னா ₹1,000 கேஷ்பேக்கா கிடைக்கும். அது ரொம்ப சிம்பிள் தான் போட்டிருக்காங்க பாருங்க. ₹1,000 கேஷ்பேக் வென் யூ டவுன்லோட் அண்ட் லாக் ஆன் டூ HSBC அண்ட் ஸ்பெண்ட் ₹25,000. 25,000 30 நாளுக்குள்ள செலவு பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ₹1,000 கேஷ்பேக் கிடைக்கும். நண்பர்களே, ₹25,000ங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே இது ₹10,000 ₹12,000 ₹1,200 கேஷ்பேக் கிடைக்கும். ஸோ ₹25,000 1,200 பிளஸ் ஒரு 1,000
ரூ. 2200 கேஷ்பேக் கிடைக்கும். உங்களுக்கு 8லேருந்து 9% கேஷ்பேக் கிடைக்கும். ஒரு நல்ல கேஷ்பேக் தான் அந்த இது. அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் இந்த கார்டு வாங்கி ஆக்டிவேட் பண்ணி ரூ. 300க்கு மேல டிரான்சாக்ட் பண்ணீங்கன்னா, ஒரு சிங்கிளா அதான் சொல்றேன். சிங்கிள் டிரான்சாக்ஷன் ரூ. 300 அதுக்கு மேலயோ பண்ணீங்கன்னா, ரூ. 750 மதிப்புள்ள வவுச்சர் கிடைக்கும். Amazonஓ, Zomatoவோ, Swiggyயோ வவுச்சர் கிடைக்கும். ஸோ 1000 + 750 1750 1000 அது ஒரு 1200 3950. ஸோ ரூ. 3950 ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 9%லேருந்து இப்போ 12%க்கு மேல போயிருச்சு. 12 ஆமா 12 எஸ் 15% கிட்ட போயிருச்சு. ஸோ நண்பர்களே நான் சொல்றேன் பாருங்க. ரொம்ப பெஸ்ட் கேஷ்பேக் கார்டு இண்டஸ்ட்ரியில இருக்குது. இதுதான் ரொம்ப முக்கியமான கார்டு. எது இதில முக்கியமா நான் சொன்னேன் பாருங்க. டைனிங் கடையில போய் நம்ம ஹோட்டல்ல சாப்பிடுறோம் பாருங்க. ஹோட்டல்ல சாப்பிடுறோம். எக்ஸ்க்ளூசிவான ரெஸ்டாரண்ட்ஸ் ஹோட்டல்ல சாப்பிடுறோம். அதுக்கப்புறம் ஃபுட் டெலிவரி. Swiggy, Zomatoல ஃபுட் டெலிவரி பண்றோம். அப்புறம் Blinkit, Zepto, Instamart, அப்புறம் பிக் பாஸ்கெட் இதில காய்கறி டெலிவரி பண்றோம்னா, எல்லாத்துக்கும் 10% கேஷ்பேக். அதே மாரி கிராசரிஸ் மளிகை சாமான் ரிலையன்ஸ், டிமார்ட் அப்புறம் நம்ம பக்கத்துல இருக்க சூப்பர் மார்க்கெட் எதெல்லாம் உங்களுக்கு கிராசரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கேட்டகரியில வருதோ, அதுக்கெல்லாம் 10% கேஷ்பேக் கிடைக்கும். அதுக்கப்புறம் லான்ச் இதுதான் இப்போ ரொம்ப ஹைலைட்டே. நண்பர்களே ஃபர்ஸ்ட் வந்து இந்த கார்டுக்கு வந்து டொமஸ்டிக் லான்ச் மட்டும் தான் இருந்துச்சு. இன்டர்நேஷனல் கிடையாது. ஃபர்ஸ்ட் லான்ச்சே கிடையாது. அதுக்கப்புறம் டொமஸ்டிக் கொண்டு வந்தாங்க. இப்போ இன்டர்நேஷனல் கொண்டு வந்துட்டாங்க. என்னன்னா என்ஜாய் 2 டொமஸ்டிக் அண்ட் 1 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் ஒரு வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் ஃபாரெக்ஸ் சார்ஜஸ் வந்து 2%. இது நான் ஃபாரின்ல உங்களுக்கு யூஸ் பண்றேன்னா, கண்டிப்பா ஃபாரின்ல யூஸ் பண்ண சஜெஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா 2% பிளஸ் ஜிஎஸ்டிங்கிறது 2.5% தான் உங்களுக்கு. மேக்ஸிமம் 2.4% தான். 2.4%. ஸோ நீங்க ரூ. 10,000 யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 240 டாக்ஸ் வரும். ஆனா உங்களுக்கு ரூ. 1000 கேஷ்பேக் கிடைக்கும். எஸ். உங்களுக்கு ஆமா. ரூ. 1000 கேஷ்பேக் கிடைக்கும். ஆனா உங்களுக்கு வந்து வெறும் எவ்வளோ 2.4% ரூ. 240 தான் உங்களுக்கு ஃபீஸா போகும். நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, ரூ. 10,000க்கு ரூ. 240 செலவு பண்ணி ரூ. 240 எக்ஸ்ட்ரா 10,240 கட்டுனீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 1000 திருப்பி வந்தா ரூ. 760 திருப்பி கிடைக்குது மக்களே. ஸோ எந்த ஒரு கார்டும் 7.7% ஃபாரின்ல திருப்பி தரவே தராது. அது எவ்வளவு பெரிய HSBCயோட பிரீமியர் கார்டா இருக்கலாம், இல்ல HDFCயோட என்ன சொல்றது, இன்ஃபினியாவா இருக்கலாம், டைனஸ் கிளப்பா இருக்கலாம், என்ன கார்டு வேணாலும் இருக்கலாம். ஸோ திருப்பி தரவே தராது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த கார்டு வந்து இப்போ புதுசா என்ன பண்றாங்கன்னா, விசா இன்ஃபைனைட் அதில கொண்டு வராங்க. விசா இன்ஃபைனைட்னா உங்களுக்கு விசா ஆஃபர்ஸ்ன்னு ஒரு இது இருக்கு. வெப்சைட் இருக்கு. அதில போனீங்கன்னா, விசா பெர்க்ஸ், விசா குளோபல் டிராவல்னு சொல்லி விதவிதமான வெப்சைட் இருக்கு. அத பத்தி நான் உங்களுக்கு கிளியரா டீட்டெயில்டா ஒரு வீடியோ போடுறேன். விசானா என்ன? மாஸ்டர்னா என்ன? ஏன் விசா கார்டு, மாஸ்டர் கார்டுக்கு என்ன வித்தியாசம்? விசாவோட பிளாட்டினம், விசாவோட இன்ஃபைனைட்டுக்கு என்ன ஆஃபர்ஸ் கிடைக்கும்? மாஸ்டர் கார்டுக்கு என்ன ஆஃபர்ஸ் கிடைக்கும்? மாஸ்டர் கார்டு வேர்ல்டு டிலைட் கார்டு, வேர்ல்டு டெபிட் கார்டு, வேர்ல்டு என்னது இன்னொரு பேர் மறந்துட்டேன் ஆக்சுவலா. ஸோ இந்த மாரி வேரியன்ட் இருக்கு. ஸோ ரூபேல செலக்ட் இருக்கு. இப்போ ரூபேல ஈகான்னு ஒரு கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் என்ன ஏதுங்கிறத டீட்டெயில்டா நம்ம ஒரு வீடியோ பார்ப்போம். நான் சொன்னேன் பாருங்க, இந்த கார்டு வந்து ஆகஸ்ட் மாசத்துல இந்த கார்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ட்வீக் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, ரீவேல்யூ பண்ணியிருக்காங்க. ரூ. 1000 தான் கேஷ்பேக் கிடைக்கும் மாசம். அப்ப ரூ. 10,000க்கு யூஸ் பண்ணா ரூ. 1000 கேஷ்பேக் கிடைக்கும். இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, 1200 ஆக்கிட்டாங்க. அப்ப நீங்க ரூ. 12,000 வரைக்கும் இந்த கார்ட யூஸ் பண்ணிக்கலாம். எங்கெங்க யூஸ் பண்ணிக்கலாம்? கடையில சாப்பிடலாம். ஹோட்டல்ல ஹோட்டல்ல சாப்பிடலாம். ஹோட்டல்லேருந்து ஃபுட் டெலிவரி எடுத்துக்கலாம். காய்கறிகள் வாங்கலாம். கிராசரிஸ் வாங்கலாம். நீங்க இந்த மாரி உங்க அன்னாடு செலவு இருக்குல்ல, அது பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேஷ்பேக் எல்லாமே கிடைக்கும் நண்பர்களே. அண்ட் உங்களுக்கு இந்த கார்ட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஹேண்ட் பிக்டு ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குல்ல, அங்க போய் நீங்க வந்து என்ன பண்ணலாம், இந்த கார்ட நீங்க குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு காம்ப்ளிமென்டரியா பிவரேஜஸும், டெசர்ட்ஸும் கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு அந்த கார்ட வாங்குறப்பயே உங்களுக்கு அதுக்கான பிடிஎஃப் டீட்டெயில்ஸ்லாம் குடுத்துருப்பாங்க. ஏன்னா, நான் அதெல்லாம் எடுத்து உங்களுக்கு நான் சொன்னேன்னா, ரொம்ப லென்த்தா வீடியோ போகும். ஸோ, அதனால தான் அது வேண்டான்னு நான் யோசிக்கிறேன். விசாவோட இன்ஃபைனைட்ல என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கோ, அத தான் இவங்க போட்டுருக்காங்க பாருங்க. 35% ஆஃப் ஏவிஎஸ் கார் ரெண்டல் இதெல்லாம் வந்து விசா இன்ஃபைனைட் ஆஃபர். ஸோ, அது ரொம்ப முக்கியமானது. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, உங்களுக்கு என்ஜாய் பை ஒன் கெட் ஒன் மூவி டிக்கெட்ஸ் வயா டிஸ்டிக் ஆப் பை Zomato. அது இல்லன்னா உங்களுக்கு வந்து கெட் பை ஒன் மூவி டிக்கெட்ஸ் பிளஸ் 10% ஆஃப் ஆன் லைவ் ஈவென்ட்ஸ் வித் புக் மை ஷோ. இப்போ நீங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா, புக் மை ஷோக்கும் டிஸ்டிக் ஆப்புக்கும் டிக்கெட் புக் பண்றதுக்கே காசு கேட்கறாங்க. ஆனா இந்த ஒரு கார்டு புக் மை ஷோலையும் சரி, டிஸ்டிக் ஆப்லயும் சரி, ரெண்டுலயுமே பை ஒன் கெட் ஒன் மூவி டிக்கெட் தரான். மாசத்துக்கு ஒரு டிக்கெட் தரான். அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து என்னன்னா, லைவ் ஈவென்ட்ஸ் ஏதாச்சும் இந்த கான்சர்ட் இந்த மாதிரி போனீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட்டும் தரான். அண்ட் இவ்வளவு பெரிய ஒரு கார்டு இருக்குல்ல, இந்த மாதிரி கார்டு வந்து அதே மாதிரி நீங்க செஃபோராங்கிற கடையில ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10% கேஷ்பேக் கிடைக்கும். அண்ட் நீங்க பாருங்க, டைன் வித் விசா, சேவ் 20% வித் IGH ஹோட்டலு, அகோடால ஹோட்டல் ரூமோ இல்ல அட்ராக்ஷனோ புக் பண்ணா 7% டிஸ்கவுண்ட், ஆஜியோல 8% வரைக்கும் டிஸ்கவுண்ட் ஆர் கேஷ்பேக்கு, அப்புறம் டட்டாவா ஸ்பால 20%. இந்த மாதிரி ஒரு கார்டு வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது நண்பர்களே. அதே மாதிரி இந்த கார்டு வந்து உங்களுக்கு மினிமம் 6 லட்ச ரூபாய் இன்கம் உள்ளவங்களா இருக்கணும். சேலரிடா இருந்தா, செல்ஃப் எம்ப்ளாய்டா இருந்தா 12 லட்சம் ரூபா இருக்கணும்.
அண்ட் பாருங்க ரிசைட் இன் சென்னை, குரகான், டெல்லி நேஷனல் கேபிட்டல், அப்புறம் பூனே, நொய்டா, ஹைதராபாத், மும்பை, பெங்களூர், கொச்சி, கோயம்புத்தூர், ஜெய்ப்பூர், சண்டிகர், அகமதாபாத், கொல்கட்டா, அம்ரிஸ்டர், பரோடா, இண்டோர், லக்னோ, நாக்பூர் ஆர் சூரத். ஸோ இந்த சிட்டிக்குள்ள இருக்கவங்களுக்கு மட்டும் தான் அந்த கார்டு ஆக்சஸ். ஸோ சிட்டினா சிட்டி மட்டும் இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சென்னைனா சென்னை சுத்தி இருக்குது. கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூரை சுத்தி இருக்க மேட்டுப்பாளையமா இருக்கட்டும், கிணத்துக்கடவா இருக்கட்டும், சுந்தராபுரமா இருக்கட்டும், பொள்ளாச்சியா இருக்கட்டும், அந்த பக்கம் சூலூரா இருக்கட்டும், ஒண்டிப்புதூரா இருக்கட்டும், இந்த எல்லா ஏரியாவுக்கும் அக்சஸபிள் இருக்கும். ஸோ கோயம்புத்தூர் சிட்டி மட்டும் இல்லை, கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கே ஃபுல் ஆக்சஸ் இருக்கும். ஸோ நீங்க எந்த பின்கோடு போட்டாலும் அது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கொண்டு வந்து நீங்க அங்க போய் டவுனுங்கிற இடத்துல உங்க ஊரை போட்டுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கார்டு உங்களுக்கு டெலிவரி ஆயிடும். ஸோ அதுல எந்த இஷ்யூவும் கிடையாது. நான் சொன்னேன் பாருங்க, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கார்டுனா அது இந்த கார்டு தான். ஆமா நண்பர்களே, பாருங்க உங்களுக்கு வரிசையா பிரிச்சு காட்டியிருக்காங்க உங்களுக்கு. எவ்வளோக்கு செலவு பண்ணா எவ்வளோ கேஷ்பேக் கிடைக்கும், என்னென்ன பண்ணா என்னென்ன கிடைக்கும்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த கார்டு வந்து நான் இப்போ சொல்றேன். இந்த கார்டு யாரால வாங்க முடியுமோ அவங்க கம்ப்ளீட்டா இந்த கார்டுக்கு போய் வாங்கிருங்க. தயவுசெய்து வாங்காம விட்டுறாதீங்க. ஏன்னா ஒரு கார்டு கிரெடிட் கார்டு எப்போ வாங்கணும்னா, ஒரு பேங்க் வந்து எப்போ நிறைய வேல்யூஸை திருப்பி தரணும். ஒரு காலத்துல HDFC பேங்க் இருக்குல்ல, 2020, 2015, 2018லாம் HDFC பேங்க் வந்து முரட்டுத்தனமா தந்தான். அதே மாதிரி 2022ல ஆக்சிஸ் பேங்க் வந்து முரட்டுத்தனமா ரிவார்ட்ஸ் கொடுத்தான். இப்போ HSBC தரான். ஸோ இது சைக்கிள். இது வரும் போகும், வரும் போகும். ஆனா ஏதாச்சும் ஒரு பேங்க் அப்பப்போ ஸ்டெப் அப் ஆகும். இது வந்து நமக்கு விஷயமே கிடையாது. இப்போ நமக்கு என்ன விஷயம்னா, யார் ஸ்டெப் அப் ஆகுறாங்களோ அந்த இடத்த நம்ம என்ன பண்ணிக்கணும், கப்புன்னு பிடிச்சிக்கிட்டு ஆஃபரை யூஸ் பண்ணிக்கணும், என்ஜாய் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அது சரியில்லை, அது ரொம்ப டவுன் ஆயிடுச்சுன்னா அதை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்து யார் பெஸ்ட் ஆஃபர் பண்றாங்களோ அவங்க கிட்ட போயிடணும். ஸோ அதுதான் இங்க கேமே. ஸோ நண்பர்களே, இந்த கார்டை யாருக்கெல்லாம் கிடைக்குமோ அவங்களாம் அப்ளை பண்ணுங்க. கம்ப்ளீட் கோ, கிரீன் சிக்னல் தான் இந்த கார்டுக்கு. நோ வே லுக்கிங் பேக். அதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.